ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்வீட் கார்ன் தான் கிடச்சிட்ருக்கு. ஸ்வீட் கார்ன் நல்லா கிடைக்கிற சீசன் இது. இந்த நிறையா கிடைக்கிற சீசன் அப்போவே நம்ம நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஸ்வீட் கார்ன் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலான நாட்டுச்சோளம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அதில் பிஞ்சு சோளம் தான் நல்லாயிருக்கும், முத்துன சோளக்கிறது நல்லா இருக்காது. ஆனால் ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் அதே மாற்றமாக பிஞ்சு சோளக்கிறது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதை விடவும் நல்லா நிறைய பருப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தேர்ன கட்டையாக இருக்கிற மாதிரியான ஸ்வீட் கார்ன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் எப்போதுமே வாங்கும் போது நல்லா கட்டையாக நல்லா குண்டாக இருக்கிற மாதிரியான சோளக்கருத்து தான் எடுப்பேன். அதில் தான் நல்லா நல்லா அந்த பருப்பு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாங்கிட்டு வந்த சோளக்கருதை ரொம்ப ஈஸியாக எப்படி அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒவ்வொரு லீஃபாக அதை பிச்சுட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த வாங்கிட்டு வந்த சோளக்கருதை இப்படி கையை வச்சு தொட்டு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தோலோட பகுதியும் தெரியும். சோளக்கருது எந்த இடத்துல முடியுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஈஸியாக இதை எப்படி இந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தோலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஒரு கத்தி தான் எடுத்திருக்கேன். சோளக்கருது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த தோலெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் எந்த இடத்துல நமக்கு அந்த சோளக்கருது முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சென்டராக நீங்கள் இப்படி நார்மலாக இந்த இலை பகுதியாக இருக்குல்ல, இதில் ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது உடனே பிரிக்க வந்துடும். நார்மலாக நம்ம சோளக்கருது வாங்கிட்டு வந்தோடனே ஒவ்வொரு இலையாக போட்டு பிரிச்சுட்டே இருப்போம். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைமும் பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் சோளக்கருது வாங்குகிற டயத்தில் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். சோளக்கருதை முழுசாக அவிச்சிட்டு சாப்பிடும் போது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி பல்லில் போய் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சோளக்கருதை ரொம்ப ஈஸியாக அந்த முத்துக்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை நம்ம எப்போதும் போல் எப்படி நம்ம குக் பண்ணுவோமோ அதே மாதிரி குக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இந்த முத்துக்களை எப்படி எடுக்கிறது? நம்ம ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா அது டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கும். ஒவ்வொரு முத்துக்களாகவும் எடுக்க ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, அதுவும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக அந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி உதுத்து எடுக்கிறதுங்கிறது தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க சோளக்கருதை ரெண்டாக உடச்சிட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற சோளக்கருதை இருக்கிறனால உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் உடச்சிட்டேன். உடச்சது பாருங்கள் எப்படி இருக்குது. உடச்சதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழுசாக வச்சு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கத்தி மட்டும்தான். கத்தியில் ஃபஸ்ட்டு ஒரு லைனை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஒரு லைனை மட்டும் எடுக்கும் போது அது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் வரும், கொஞ்சம் கொசன்னு இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு லைனில் இருக்கிற முத்தை மட்டும் ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைனை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஸ்வீட் கார்னோட முத்துக்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நம்மளோட கட்டை விரலை வச்சுட்டு இப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும், அந்த லைன் அப்படி லாடாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கூட டைமே ஆகாது. இதே மாதிரி நம்ம எல்லா லைனையுமே நம்மளோட கட்டை விரலை வச்சுட்டு இப்படி லைனாக எடுத்துகிட்டே வந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்னோட எல்லா முத்துக்களையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இதை நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம சாலட் மாதிரியோ இல்லை ஸ்வீட்டை பிடிச்சிச்சின்னா ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கலாம், காரமாக பிடிச்சிச்சின்னா காரம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.